பிக் பாஸ் சீசன் 9ல் பல போட்டியாளர்கள் இருந்தாலும் ஒரு ஜென்டில்மேன் அப்படிங்கிற ஒரு முத்திரையுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர் தான் நம்ம அமித் பார்கவ். ரொம்ப நல்ல மனிதர், ரொம்ப பியூர் ஹார்ட்டான மனிதர். அவரை புரிந்தவங்களுக்கு அவர் நல்லாவே புரியும். அவரையும் விமர்சனம் பண்ணணும்னா கண்டிப்பாக விமர்சனம் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. நல்ல ஒரு மனிதர், அழகாக பாடுவார், எல்லோரையும் மனம் கோணாத பார்த்துப்பார். அவர் மேலேயே சேற்றை வாரி பூசினாங்க, சரியில்லை கேப்டன்ஷிப்னு. இதை பார்த்து நமக்கு தான் பரிதாபமாக இருந்தது. இதை விட ஒரு அழகாக ஒரு மனுஷன் பார்த்துப்பானா, அவன் மேலேயும் குறை சொல்லுவீங்களா அப்படின்னு நமக்கு இருந்துச்சு. சரி, இப்போ கடந்து வந்த பாதை டாஸ்க் வச்சுருக்காங்க போல இருக்கு. இவருடைய ஸ்டோரி என்னங்க இவ்வளோ இன்ஸ்பயராக இருக்கு, செம இன்ஸ்பயராக இருக்கே. என்னன்னா அவருக்கான எதிரி என்ன தெரியுமா? திக்கு வாயாங்க அவருக்கு. யோசிச்சு பாருங்க, திக்குவாய். எப்படின்னா கிண்டல் பண்ணுவாங்கல்ல, மனிதன் கிட்ட ஒரு சின்ன குறை வந்தால் அதை குத்தி காட்டுறதுக்கு பல பேர் முன்னாடி வந்து நின்றுடுவாங்கங்க. அதை நான் பார்த்துருக்கேன். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு குறை இருக்கும். அந்த குறையை சுட்டி காட்டி நம்ம மனதை நோகடிக்கிறோம். நிறைய பேர் நோகடிப்பாங்க. ஆனால் அதையெல்லாம் உடைச்சிட்டு வெளில வரும்பொழுது அந்த வெற்றியின் ஒரு மகிழ்ச்சி இருக்குல்ல, அது அமித் பார்கவ் ஃபீல் பண்ணுறாருங்க. சொல்கிறாரு, நான் திக்குவாயே, என்னை எல்லாரும் சங்கடப்படுத்துவாங்க, ஆனால் அதை நான் இந்த வாய்ஸ் ட்ரைனிங்கில் போய் சரி பண்ணி நீங்கள் நம்ப மாட்டீங்க, பிக் பாஸ் சீசன் 2 கனடாவுக்கு நான் தான் பிக் பாஸ் வாய்ஸ் அப்படிங்கும்போது என்ன ஒரு ப்ரௌடு மூமெண்ட். ஒரு திக்குவாயாக இருந்தவர் பிக் பாஸுக்கே குரலாக மாறி இருக்கிறார் அப்படின்னா தட் இஸ் அ இன்ஸ்பிரேஷனல் ஸ்டோரி. அது மட்டும் இல்லாத பல திரைப்படங்களுக்கு பல இதுக்கு வந்து பின்னணி குரல் நான் கொடுத்துருக்கேன். எதில் என்ன ஒதுக்குனாங்களோ அதில் நான் முத்திரை பதித்திருக்கேன். இப்போ அருமையாக பாட்டு பாடுறாரு. ரொம்ப அற்புதமான மனிதர். எப்படி அதை உடைச்சிட்டு வந்த அந்த நிகழ்வை சொல்லும்போது கேட்கும்போது நமக்கே அவ்வளோ ஒரு பொல்லரிப்பாக இருக்குது. ஏன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஒரு தன்னம்பிக்கையை ஒவ்வொருத்தவங்களுக்கு ஏற்படுத்தும். ஒவ்வொரு மனிதனும் தாங்கிட்ட ஏதோ ஒரு விஷயம் குறைன்னு நினைக்கவே மாட்டான். ஆனால் இது உன் குறைன்னு மற்றவங்க சுட்டி காட்டி அதில் ஒரு சுய இன்பம் அடைவாங்க பாருங்க. அது கால கொடுமை. அந்த கொடுமையை சந்தித்த அமித் பார்கவ் அதிலேருந்து மீண்டு வந்து இன்று குரலால் பேசப்படும் ஒரு மனிதனாக உயர்ந்து நிற்பது பார்க்கறதே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது.